ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான ஆன்சர் கீ இங்கிலீஷ் மீடியமோட தமிழ் மீடியமோட டிஸ்கஷன் பாக்ஸில் பிடிஎஃபாக தரேன். பிடிஎஃப் மட்டும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஒரு சின்ன விஷயங்க, ஒரு ஹாப்பியான நியூஸ், ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பி நியூஸ், அவ்வளோதான். கிரேஸ் மார்க்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சின்னதாக ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, கெமிஸ்ட்ரியில் மார்க் வந்து நம்ம எதிர்பார்க்காததுக்கு அந்த ஏபி கொஸ்டின்ஸ்லாம் 3 மார்க் கொடுத்துருக்காங்க, சிலதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத மட்டும்தான் ஹாப்பி நியூஸ். தவிர மீதி எல்லாம் ஈக்குவேஷன் எழுதுனா மார்க் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ ஏ டைப் பி டைப் கொஸ்டின் பேப்பர். ஸோ 1 மார்க்கை செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, 1 மார்க் எதுலேயுமே கிரேஸ் மார்க் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபைடு ஒரு அண்ட் இந்த பேர் எழுதியிருந்தாலே 1 மார்க் கொடுத்துடலான்ட்டாங்க, சரிங்களா? இல்லைனா இந்த மாதிரி எழுதினாலும் போதும், ஜிங்க் பிளெண்ட் அந்த மாதிரி எழுதினா போதும். அண்ட் எனி எதர் நேம் ஆர் ஃபார்முலா அப்படி எழுதினாலும் 1 மார்க், சரிங்களா? 2 மார்க்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசெல்ஃபை இந்த ஃபார்முலா எழுதுனா, நான் அதான் சொன்னேன் கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன் படித்து எழுதுங்கடான்னு. ஈக்குவேஷன் படித்தாலே 2 மார்க், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா 1 மார்க் தான். அடுத்தது இது பாருங்கள், சிமிலர் ப்ராப்பர்ட்டி லாந்த்ரிக் கன்ட்ராக்ஷன் ஆர் சிமிலர். இங்கே பாருங்கள், இந்த ரீசன் ஏதாவது இந்த ரீசன் இருந்ததுன்னா அவங்க 2 மார்க் கொடுக்குறேன்ட்டாங்க. எவ்வளோ ரீசன் பார்த்தீங்களா? சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஃபார்முலா எழுதுனா 2 மார்க் கொடுத்தலான்னு சொல்லிட்டாங்க. சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டு ஃபார்முலா எழுதுனா 2 மார்க் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. டெஃபினேஷனுக்கு 2 மார்க் அல்லது ஃபார்முலா 2 எது இருந்தாலும். ஈக்குவல் கண்டக்டிங்ஸும் அதே மாதிரி தான். பாருங்கள், அதுக்கு தான் சொன்னேன், எப்போவுமே நீங்கள் ஃபார்முலா படிங்க. ஃபார்முலாவுக்கும் இதுக்கும் சேர்த்து ஏதோ ஒரு என்ன எழுதினாலுமே 2 மார்க். ரெண்டில் ஏதோ ஒன்று எழுதுனா 2 மார்க். அதே மாதிரி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 2 மார்க்கு. வித்தவுட் மென்ஷனிங் பெப்டைசிங் ஏஜென்ட்டுக்கு 1 மார்க், ஓகேவா? ஸோ பெப்டைசிங் ஏஜென்ட் என்னென்னு கேட்டாங்களா, அதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் எழுதினாலே 2 மார்க் கொடுக்கலான்ட்டாங்க. கெட்டர்மெண்ட் கோச்சுக்கு ஈக்குவேஷன் எழுதினா 2 மார்க் கொடுக்கலான்ட்டாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இருந்தால் 1 மார்க்கு. ஏதாவது இந்த ரீஜென்ட்டெல்லாம் மென்ஷன் பண்ணல அப்படின்னா 1/2 மார்க் போயிருந்தா சொல்லியிருக்காங்க. நாட் மென்ஷனிங் இதுவும் மென்ஷன் பண்ணால் 1 மார்க் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ட்ரக் கிளாசிஃபிகேஷன் 4 டைப் ஆன் ட்ரக் எழுதுனா 2 மார்க்கு, ஒவ்வொன்றுக்கு 1/2 மார்க். இதில் பென்சின் அனிலின் வேடிங் எழுதினாலே 1 மார்க்கு. இல்லை ஈக்குவேஷன் ரூபத்தில் எழுதினாலே ஒரு மார்க், 2 மார்க். சூப்பர். ஸோ நல்லா தான் இருக்குது. மான்ஸ் ப்ராசஸ்க்கு 2 ஈக்குவேஷன் வித் கண்டிஷன் எழுதினாலே 3 மார்க். அதான் ஈக்குவேஷன் கத்திட்டு கடந்தேன். எக்ஸ்ப்ளனேஷன் வித்தவுட் கண்டிஷன் அப்படின்னா 2 மார்க். மான்ஸ் ப்ராசஸ் மென்ஷனிங் மான்ஸ் ப்ராசஸ்ன்னு ஹெட்டிங் போடுவீங்கள, அதுக்கே 1 மார்க் தரான்ட்டாங்க. அடுத்த ப்ளீச்சிங் ஆக்சன் சல்ஃபர் டை ஆக்சைடு, இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனா 2 மார்க். எத்தனை வாட்டி நான் சொல்லியாச்சு, 3 மார்க். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசன் கரெக்டாக கொடுத்திங்கன்னா 3 மார்க். அடுத்த ஹைட்ரேட் ஐசோமர்ஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அல்லது எக்ஸாம்பிள் எனி 2 ஐசோமர், அதாவது கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 2 மார்க், எக்ஸாம்பிளுக்கு 2 ஐசோமர் எழுதுனா 1 மார்க், 3 டிஃப்ரென்ஸ் எழுதுனா 3 மார்க்கு. இந்த ஃப்ரெண்ட்லி ஐசோத்தம் பாருங்கள், ரொம்ப கேவலமான கொஸ்டின், நிறைய பேர் படிக்காமல் போயிட்டீங்க. 2 லிமிடேஷன் தான் இருக்குது. 2 லிமிடேஷனுக்கு 1.5 மார்க், 3 மார்க்கு. அதேமாதிரி இதுக்கெல்லாம் பேர் எழுதினாலே அவங்களுக்கு 3 மார்க் தரான்ட்டாங்க. அந்த இதுக்கு ஏபிசி கொஸ்டினுக்கு கண்டென்சேஷன் பாலிமர் கரெக்ட் டெஃபினிஷன் தான் 2 மார்க். எனி 2 எக்ஸாம்பிள் இருந்தால் 1 மார்க். லிபிட்ஸோட ஃபங்க்ஷனுக்கு 3 மார்க். அவ்வளோதான். ஹாஃப் லைஃப் பீரியட் சம்முக்கு இந்த ஃபார்முலாக்கு 1 மார்க்கு, செப்புக்கு 1 மார்க்கு, 450 செகண்டுக்கு 1 மார்க்கு, அந்த யூனிட் செகண்டுக்கு 1/2 மார்க். ஸோ ஹாஃப் லைஃப் பீரியட் போட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு 3 மார்க். நல்ல வேலை, இன்ட்ரடக்ஷன் காம்பவுண்டுக்கு 3 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு. ஸோ லோவரிங் ஆஃப் மெல்ட்டிங் பாயிண்ட் டு ஃபார்ம் ஈஸிலி வோல்டைடு, இந்த வேர்டு இருந்தால் 1 மார்க் கொடுத்தலான்ட்டாங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் போரிட் ரெடிக்கல், எத்தில் போரேட் டெஸ்ட்டுக்கு 2 மார்க்கு. யூசஸ் ஆஃப் அந்த போராக்ஸ்க்கு 3 மார்க். ஸோ ஒரு தப்பிச்சிங்க, யூசஸ் எல்லாம் எழுதிருப்பீங்க. போரேட் ரேடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் மென்ஷனிங் கான்கெஸ்ட் போகிறோன்னா 1/2 மார்க் போயிடும். எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்திங்கன்னா 1 மார்க்கு. அதே மாதிரி இது வந்து எத்தில் போரேட் டெஸ்ட்டு மென்ஷன் பண்ணால் 1 மார்க், மென்ஷன் பண்ணால் 1/2 மார்க்கும் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அடுத்தது இப்போ டைக்ரோமேட், பொட்டாசியம் டைக்ரோமேட் நிறைய பேர் எழுதிருக்க மாட்டீங்க. இது ஈக்குவேஷனுக்கு 2 மார்க்கு, இந்த ஈக்குவேஷனுக்கு 1/2 மார்க்கு, இந்த ஈக்குவேஷன் 1/2 மார்க்கு. கிராவிட்டி செப்பரேஷன் மென்ஷன் பண்ணால் 1 மார்க். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க கொடுக்குறாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் எழுதுனா 3 மார்க்கு. ஸோ அப்படி தான் கொடுக்குறாங்க. வெர்னியர் தியரி 5 பாஸ்லேஸ் எழுதுனா 5 மார்க்கு. டயக்ராம் மட்டும் 1 வரைஞ்சா 1 மார்க். மெட்டலஸ்கஸ்க்கு 2 மார்க்கு. சூடோ ஃபஸ்ட் ஆர்டருக்கு 3 மார்க். நல்ல வேலை தப்பிச்சிங்க. ஸோ அதுதான் நான் சொன்னேன், மெட்டலஸ்கஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டயக்ராம் நாட் நெசரின்னு போட்டுட்டாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் எழுதுனா 1 மார்க்கு. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. இப்போ டயக்ராம் மட்டும்தான் நீ வரைஞ்சிருந்த அப்படின்னா 1/2 மார்க் தரலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க. சம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாக்கு 1 மார்க்குங்க, சப்ஸ்டியூஷனுக்கு 1/2 மார்க்கு, இதுக்கு யூனிட்டோட சேர்த்து 1 மார்க்குங்க. அப்புறம் பிஹெச் அது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. இதோட எதாவது மெத்தட் இருந்தால் வேறு எதாவது மெத்தடில் போட்டால் 5 மார்க். நேர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், ஹாப்பி நியூஸு. எல்லாமே போட்டாலும் மார்க் கொடுத்துட்டாங்க, 4 மார்க்கு. கடைசியில் இதோட நிப்பாட்டினாலே 5 மார்க். இல்லை இதோட நிப்பாட்டினோன்னா 5 மார்க். இதோட எதில் வேணாலும் நிப்பாட்டிக்கலாம், இதில் நிப்பாட்டிடலாம், சரியா? அப்போ இது வரைக்கும் கரெக்டாக போட்டாலே 5 மார்க் கொடுத்துருவாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிசி கொஷின்
இது வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு 1.5 மார்க் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு 1.5 மார்க் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்தா ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் வித்தவுட் டெம்பரேச்சர் எக்ஸ்ப்ளனேஷன் 1னா 1 மார்க்கு. ஏதாவது ரீஜன் மிஸ் பண்ணால் 1.5 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி கொஸ்டின் இல்லையா. சரி ஓகே. இதுவும் வந்து ஏபிசி கொஸ்டின் ஓகேவா. ஏபிசி கொஸ்டின்னாலே ஒரு மாதிரி தான் இருக்குது. இது வந்து அந்த பென்சின் இது வந்து ரெண்டு ஸ்ட்ரக்சர் போகிறக்கு 2 மார்க்கு, பேர் சொல்கிறக்கு 3 மார்க். அப்போ பேர் மட்டும் சொல்லிட்டு வந்தீங்கனாலே ஏபிசியோட பேர் மட்டும் சொன்னீங்கன்னா 3 மார்க் கிடச்சிரும். ஸோ ஏபிசி மென்ஷன் கரண்ட் ஈக்குவேஷன் இட் செல்ஃப்னா 5 மார்க் ஓகேவா. நைட்ரோஃபார்ம் அசோஃபார்ம் எழுதுறதுக்கு நான் சொன்ன டிஃப்ரென்ஸ் எழுதுனா 2 மார்க் கொடுத்துருவாங்கடா. இல்லை ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர் எதை எழுதுனா 1 மார்க்கு. எம்ஆர்என்ஏ என்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ இந்த பேர் எழுதுனா 3 மார்க் கொடுக்கலான்ட்டாங்க. சூப்பர். இதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. இந்த 3 மார்க் எதிர்பார்க்கலாம் இதுக்கு 3 மார்க்குன்னு. இதுக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருந்தால் 2 மார்க்கு. எவ்வளோ பேர் எழுதுனீங்கன்னு தெரியல. எனிவே எல்லாமே நமக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. இதான் ஹாப்பி நியூஸ்னு சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.